ஸ்தோத்திரம். இன்றைய மன்னா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 20வது வசனம். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்கிறார். அநேகருக்கு ஒரு சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கும். ஏசப்பா என் ஜபத்தை கேட்குறாரா, ஆண்டவர் என் ஜபத்தை கேட்குறாரா இல்லையான்னு. நாம் அதை பார்ப்போமா? முதல்ல அவர் நம் நடுவில் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஜகரியா 2ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களில், இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமாங்க, நம் நடுவில் அடுத்து மகிமையாக இருக்கிறார். சகரியா 2:5 வசனத்தில். 3வது, நம் நடுவில் உலாவிக் கொண்டு இருக்கிறார். தானியேல் 3:3 வசனம் படிங்க, அதில் 25 வரை படிங்க. ஷத்ரக், மேஷக், அபத்நகோ 3 பேரை எரிகிற அக்னி சூளையில் நடுவில் நேபுகாத்நேசர் அவர்களை போடுகிறார்கள் அல்லவா? எதற்கு? அவர் உண்டாக்கின விக்கிரகத்தை அவர்கள் வணங்க மறுத்ததால். நம் ஏசப்பா அவர்களை உண்மையாயிருந்து நம் தேவனை மட்டும் பணிந்து கொண்டார்கள். நேபுகாத்நேசர் ராஜா 3 பேரை அக்னி சூளையில் போட்டால் எத்தனை பேர் அக்னியில் இருந்தார்கள்? 4 பேர். யார் அந்த 4வது மனிதன்? அதே தானியேல் 3:25 பாருங்க. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருந்தது என்கிறார்கள். அவர் நம் நடுவில் உலாவிக் கொண்டு இருக்கிறவராய் இருக்கிறார். லேவியாகமம் 26:12 கூட பாருங்க. நான் உங்கள் நடுவில் உலாவிக் கொண்டு உங்கள் தேவனாய் இருப்பேன் என்கிறார். நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள் என்றாருங்க. ஆமாங்க. 5வது பாருங்க. ஆகாய் 2:5 என் ஆவியானவர் உங்கள் நடுவிலே நிலை கொண்டு இருக்கிறார், பயப்படாதீங்கள் என்று இருக்கிறது. அது மட்டும் இல்லை. 6வது பாயிண்ட் பாருங்க. எஷையா 12:6 பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராயிருக்கிறார் என்று உள்ளது. 7வதாக ஓசியா 11:9 நான் மனுஷன் அல்ல தேவனாயிருக்கிறேன், நான் உன் நடுவிலே பரிசுத்தராயிருக்கிறேன். ஆமாங்க, நாம் 2-3 பேர் சேர்ந்து எங்கு ஜெபித்து கொண்டு இருக்கிறோமோ நாம் விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டுங்க. பாருங்க, அவர் நம் நடுவில் வாசம் பண்ணுகிறார், நம் நடுவில் மகிமையாக இருக்கிறார், நம் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆமாங்க, நம் நடுவில் நிலை கொண்டு இருக்கிறார், நம் நடுவில் பெரியவராக இருக்கிறார், நம் நடுவில் அவர் என்ன இருக்கிறார்? பரிசுத்தராக இருக்கிறார் என்று நாம் விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டுங்க. ஆமேன்.